ஹாய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஎன்பிசி அப்டேட்ஸ் அப்புறம் டிஆர்பி அப்டேட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன ஃபேக்கான ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கால் லெட்டர் சிவி லிஸ்ட் வந்து செகண்ட் அடிஷ்னல் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ் அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், தமிழ், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுவும் கூட பார்த்திங்கன்னா தமிழில் ஒருத்தவங்க, ஹிஸ்ட்ரிலையும் ஒருத்தவங்க தான், ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மட்டும் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட் விட்டாலும் கூட அதில் ஒரே ஒருத்தவங்களை தான் கூப்பிட போகிறாங்க. இல்லை ஒரு 2 பேரை 3 பேரை கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் பெரிய லெவலில் மார்ஜின்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ யார் யார் பார்டர் லிஸ்ட்டில் இருந்தீங்களோ அவங்க பார்டர் லிஸ்ட்டில் தான், அல்லது அவுட்கமர்ஸ் யார் மேபி பார்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும், 50% சான்சஸ் இருக்கணும். அதுக்கும் உள்ளார இப்போ செலக்டட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, செலக்டட் லிஸ்ட் எல்லாருமே செலக்ட் ஆக தான் போகிறீங்க. நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய வீடியோஸ், நான் என்னுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். பிஜிடிஆர்பி எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸை பற்றி பேசியிருக்கேன். அதில் சொன்னது தான் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எந்த ஒரு நிறைய, அதாவது 10 பேருக்கோ 5 பேருக்கோ வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவ்வளோ பேரெல்லாம் கூப்பிடவும் மாட்டாங்க. சரியா? இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். அதுக்கு கவர்மெண்ட் நிறையா திட்டம் ஒதுக்கணும், அதுக்கான நிதி ஒதுக்கணும், நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு அப்படியே சீட்டை இன்க்ரீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சில நியூஸ் சேனல்லையோ அல்லது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வியூஸ்க்காக அடிஷ்னல் சிவி இன்னும் 7,72,000 பேர் ஆட் பண்ண போகிறாங்க, 13,000 பேர் ஆட் பண்ண போகிறாங்க, இஷ்டத்துக்கு உறுப்பினர் இருக்கானுங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, எஃபர்ட் எடுங்க. சிவிக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிவி அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? பட் கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்களுடைய தொடர்ந்து முயற்சியை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. ஃபைன், நன்றி.